தனிமையில இனிமை காட்டுற? என் போட்டோ சுந்தரியோட பேசுறேன்டா. ஓ லவ் அந்த டார்க் ரூம்ல கழுவாம அவகிட்ட டைரக்டா சொல்லி தொலைக்கலாம்ல. டார்க் ரூம்ல அவ பிலிம் டெவலப் ஆகும்போது என் இதயத்துல லவ் டெவலப் ஆகுதுடா. ஓ லவ் ஒன்வேடா நண்பா? தற்சமயம் ரன்வேல இருக்கு. எந்த ரன்வேயோ இப்ப 5 மாச வாடகை பாக்கிக்காக 51வது தடவையாக நம்ம ஹவுஸ் ஓனர் காக்காயா கத்திக்கிட்டு ஹைவேல வந்துகிட்டு இருப்பான். ஐயோ அம்மாடியா, ஐயோ என்ன இப்படி சொல்றதே அம்மாடியோ, ஐயோ என்ன இது கடவுளே, சிங்கமே என்ன பார்த்து பயப்படும் போது இந்த நாய் என்ன இப்படி சொல்றதே. ஐயோ டேய் சந்திரா, அப்பா வந்துட்டா கிடக்காரு. டேய் சந்திரா, யாரும் வீட்டுக்குள்ள யாரும் இல்லப்பா. யாரும் இல்லையா? யாரும் இல்லாட்டி போனா என்ன செய்யறது? யாரும் இல்லையா? யாரும் இல்லாட்டி போனா உள்ள இருந்து எப்படி குரல் வரும்? டேய் சந்திரா, உன் விஷயம் எனக்கு தெரியும்டா. யாரப்பா நீ? பக்கத்து வீட்டு வேலைக்கார பொண்ணு. யாரும் இல்லாத சமயத்துல மாவு அரைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு மாவு அரைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சைஸ்ல தொலையா வடை பண்ண போறேன். உனக்கு எத்தனை வேணும்? நீ பக்கத்து வீட்டு வேலைக்காரியா? ஆமா. மாவு அரைக்கிறதுக்காக வந்திருக்க? ஆமா. என்ன மாங்காய் மடையன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? நாய் துரத்துதுன்றதுக்காக என்ன அவ்வளவு கேவலமா நினைக்கிறேன் நீ? குட் மார்னிங் சார். பெரிய ஆளு சார். எப்படியோ கண்டுபிடிச்சீங்களே. என்ன சார் நாக்கு எப்படி நீட்டுறீங்க? நாய் பிடிக்கிட்டா? புடவை தூக்கி மண்டையில போட சேர்த்துருவேன். என்னையா நீ 5 மாசமா வாடகை கொடுக்காம 8 நாளைக்கு முந்தைய கொடுக்கறேன்னு சொல்லி 10 நாளா கொடுக்காம எக்ஸ்ட்ரா 2 டேஸ் ஆகி வந்திருக்கேன். இன்னும் கொடுக்காம இப்படியே நின்னுகிட்டு இருந்தா எப்படி? உனக்கு பனியன் வேணும், பெல்ட் வேணும், ஜீன்ஸ் பேண்ட் வேணும். ஆனா வாடகை மட்டும் உன்னால கொடுக்க முடியாது. அம்மடியோ போட்டோ 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 வேற. போட்டோ பார்த்து ஞாபகம் வந்தது. வீட்ல உங்க முழு உருவ போட்டோ இருக்கா? என்கிட்ட முழு உருவ போட்டோவும் இல்ல, முக்கா உருவ போட்டோவும் இல்ல. இல்லையா? நான் எடுக்கிறேன் வாங்க. தேவையில்ல. ஃப்ரீயா எடுக்கிறேன் சார். ஃப்ரீயா? அப்ப எடு. இப்படி அழகா இருக்கீங்க. பாபுட்டி சார், போட்டோங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் சார். ஒருவேளை நாளைக்கோ மறுநாளோ ஆக்சிடென்ட்ல உங்க கையோ காலம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்ப நீங்க போட்டோல உள்ள உங்க ஒரிஜினல் கை காலை பார்த்து ஆனந்தப்படலாம். ஒருவேளை ஆக்சிடென்ட்ல நீங்களே போயிட்டீங்க, நல்ல வேளை நீங்க போய் தொலைஞ்சீங்களேன்னு உங்க போட்டோ பார்த்து நாங்க ஆனந்தப்படலாம். எப்படி? எவ்வளவு நல்ல ஐடியா கொடுத்தடா. தேங்க்யூ. நான் செத்து போனா என் பணத்தை ஏப்பலாம் பாத்தீங்களா? அடே உங்களை வெட்டிடுவேன்டா, உங்களை கொன்னுடுவேன்டா. செத்து போனவங்களுக்கு மாலை போறதுக்காக போட்டோ எடுக்கிறது உங்களுக்கு நான் என்னடா கொடுமை செஞ்சேன்? 5 மாசமா அலையறேனடா. என் பணத்தை கூட, என் பணத்தை கூட, என் பணத்தை கூட. அவசரப்படாதீங்க சார், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கேளடா பாரத நாட்டு வீரகுமாரன் கனகராஜன் கதையை, கனகராஜன் கதையை, பில்டிங் கான்ட்ராக்டரின் கதையை, பில்டிங் கான்ட்ராக்டரின் கதையை, நல்ல கான்ட்ராக்டரின் கதையை. பெயரில் அவர் பாலங்கள் கட்டுகிறார், பல பிளாட்டுகள் கட்டுகிறார், பல பில்டிங் கட்டுகிறார். அதை பின்னர் அவரே மக்கள் தலையில் கட்டியும் விட்டாரே. அவன் எங்க பிரதரு? ஐயா கூப்பிடுறாரு. வா பிரதரு, வா வா. இவனை போய் பிரதர்னு சொல்றீங்களே, ரவுடி வடுவா? ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தின்னு தின்னு. இது நாய் பிஸ்கட் சார். நாய் பிஸ்கட்னு தெரிஞ்சே தந்தம் பிரதரு. உனக்கு விசுவாசம் குறைஞ்சு போனதால மாதர் மன்ற சிஸ்டர்ஸ் கையால உத வாங்கி தப்பி ஓடி வந்திருக்கு. என்கிட்ட உனக்கு விசுவாசம் இருந்திருந்தா எனக்காக உயிருக்கு துணிஞ்சு போராடிட்டு வந்திருப்ப சார். நாயே. இந்த வளையல போட்டுக்க போலீஸ் பிரதரு. சார் போட்டுக்க. போட்டுக்கிறியா இல்லையா? சாரி சார், அந்த சமயத்துல டிஜி அங்க வந்துட்டாரு. இல்லன்னா அவங்க எல்லாரையும் பிடிச்சு உள்ள போட்டிருப்பேன். இந்த வாட்டி விடுறேன். மறுபடியும் இந்த மாதிரி நடந்துச்சு அண்ணா, உனக்கு போன், பேங்க் மேனேஜர். இதுல 1.5 கோடி இருக்கு சார். எந்த கணக்கு சொல்றீங்க? இது சீக்ரெட் அக்கவுண்ட், நீங்க போங்க. சரி. கனகராஜ் சார்,
21ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா தந்துடுவீங்களா? என்னங்க இது? லாஸ்ட் டைம் பேங்க்ல இருந்து எடுத்த 4 கோடி ரூபாய் 4 நாள்ல திருப்பி தந்துட்டார் இல்லீங்களா? 5 மாசமா வாடகை தராம என் மேல நாய விடுறீங்களா? ஐயோ பாபுட்டி சார், எங்களை இந்த மாதிரி காலி பண்ண வைக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார். 2 நாள் இல்லடா, 2 நிமிஷம் கூட கிடையாது. உங்க போலி வேஷம் என்கிட்ட நடக்காது. என்ன யாருன்னு நினைச்ச? டேய், இத பத்தியா 5000 ரவுடிகளுக்கு கொடுத்து சக்கு 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 சக்குன்னு மிதிக்க வைப்பேன். பாபுட்டி சார், உன் வீட்டு ட்ரைனேஜ் அடப்பட்டு நாத்தம் எடுக்க என் காலை வாரிட்டியடா. பாபுட்டி சார், எங்களை மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கணும்னு இப்படியாடா கேக்குறது? யாராவது பார்த்தா மூஞ்சி மேல மூஞ்சி வச்சு கொஞ்சம் தான் நினைப்பாங்க. பாபுட்டி சார், நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும் சார். நீ முதல்ல என்னை எழுப்பி விடு, அப்புறம் வழி காட்டுறேன். வாங்க, எழுந்திருங்க. எழுந்திருச்சு இந்த தொப்பியை போட்டுங்க. எங்களுக்கு வழி காட்டுங்க சார், எங்களுக்கு வழி காட்டுங்க சார். உன் வழி அங்க இருக்கு, போங்கடா. இறைவா, இது என்ன சோதனை? போடா, இனி இங்க வந்தா கொன்னுடுவேன். மாமுண்டி, வேலை ஆயிடுச்சுல, பணத்தை எடு. கொடுக்கறேன் தம்பி, அவசரப்படுறிய ஆளு புதுசா? ஐயோ, பணத்தை காணுமே. நீ ஏத்தியா? நீ ஏத்தியா? நீ ஏத்தியா? என்னடா நமக்கிட்ட விளையாடுறியா? விளையாடல தம்பி, பணத்தை காணையா? பணத்தை கொடுறா. இப்படி ரோட்ல எத்தனை நாளைக்கு அலைகிறது? தங்கறதுக்கு நமக்குன்னு ஒரு வீடு வேண்டாமா? அது கரெக்ட். மால்பருகா உள்ள ஒரு பெரிய பங்களா இருக்கணும். அந்த பங்களாவுக்கு பக்கத்துல அவுட் ஹவுஸ் இருக்கணும். அந்த அவுட் ஹவுஸ பாத்துக்கிட்டு ஒரு பூவு பொட்டு இருக்கணும். அவ பூவு, நான் பொட்டு. பூவு பொட்டு. அப்பா, பூவையும் பொட்டையும் பார்க்கலாம் நினைச்சா புயலும் வெள்ளமும் அடிக்குது. ஐயோ, யாருங்க நீங்க? படிமேகலையே, பிச்சை போடு. அட்சய பாத்திரம் இருக்கு. ஐயோ அப்பா, ஐயோ. என்னங்க தேடுறீங்க? நீ சிரிச்ச இல்லையா? முத்துக்கள் உதிர்ந்துருச்சான்னு பாக்குறேன். இன்னொரு வாட்டி சரி, முத்துக்களை பாக்கெட்ல போட்டுக்கிறேன். யாரம்மா அது? யார் அந்த பேஸ் வாய்ஸ்? உன் டாடியா? இல்ல, பாட்டிமா. அப்படியா? வணக்கம் பாட்டியம்மா. யார் பாணி? நான் யாரும் அந்த அவுட் ஹவுஸ் வாடகை கொடுக்குறீங்களா? குடுக்குறேன். டிபேச்சருக்கு மட்டும் இல்ல. அம்மா, நாங்க டிபேச்சர்ஸ் இல்ல, பேச்சுலர்ஸ். டிபேச்சர்ஸ் தான் டிடிக்கி டிக்கி, பேச்சுலர்ஸ் தான் பிரம்மச்சாரிகள். அதெல்லாம் எனக்கு தெரியாதுயா. புருஷன் பொண்டாட்டிக்கு நான் குடுக்குறேன். அம்மா, ஐயோ 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 ஐயோ, அம்மா, இப் இஹி உப் உஹு, அம்மா. பாட்டிமா, 4 6 4ன்னு தான் நினைக்கிறேன். போரா? இது போர் இல்ல தாயே. நீ அடிச்ச அடி பவுண்டரி லைனையும் தாண்டி கமெண்ட்ரி பாக்ஸையே தாக்கிடுச்சு. இது நிச்சயம் சிக்ஸர் தான் தாயே. என் 3வது பேத்தி துர்கா ஹேண்டும் பவுலும் 2 ஸ்பீடு தான். போடுறா. டேய், என் போட்டோ சுந்தரிடா. கர்ணன் மாதிரி நான் அடிபட்டு தாண்டி கிடக்கிறேன். உனக்கு போட்டோ சுந்தரி இருக்கேடா, புதைக்கிறேன்டா. பணத்தை கூடா. பாட்டிமா, நீங்க, உங்க வீடு, அந்த கார்டன் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அந்த கிரிக்கெட் பிடிக்கல. அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. துரியோதனா, நாளைக்கே என் ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன். என்னங்க அட்வான்ஸ்? வரேங்க. பாட்டிமா, அவங்க வந்துட்டாங்க. வணக்கம் பாட்டிமா. வணக்கம். இவ என் மனைவி. வணக்கம் பாட்டிமா. வணக்கம். அவரு வரலையா? அதான் நான் வந்திருக்கேன்ல. பாரு தம்பி, இந்த பொண்ணு அன்னைக்கு உன் கூட மீசியோட வந்தானே, அவன் ஜாடையா இருக்க. அவ என் மச்சாங்க, ரெட்டப்பிறவங்க. உன் பேரு என்னடி? நீலவேணி. உன் பேர் என்னக்கா? அதனடி அக்கா, செல்லமா அண்ணின்னு கூப்பிடு. நமக்குள்ள வித்தியாசம் என்னடி இருக்கு? நீலவேணி, அந்த பொண்ணுக்கு வீட்டை காட்டு. வா, நீ வீட்டை காட்டுற. போலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். என் பேர் அசோக், ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபர். வெரி குட். உங்க வீட்ல வாடகைக்கு இருக்கு? வீட்ல இல்ல, அவுட் ஹவுஸ்ல.
உங்களை ரோட்ல ஃபைட்டிங்ல பார்த்தேன். அதுல இருந்து உங்க மேல எனக்கு ஒரு விருப்பம். கல்யாணமானவங்க பொண்டாட்டிங்களை விரும்பணும், மத்த பொண்ணுங்களை இல்ல.